வணக்கம். மதுரை சித்திரை திருவிழா என்றால் உலகமே வியந்து பிரம்மாண்டமாய் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதில் அன்னை மீனாட்சியின் திருக்கல்யாண நிகழ்வு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை. அந்த திருக்கல்யாண நிகழ்வுக்கு கரண்ட் தர முடியாதுன்னு மதுரை மாநகராட்சி ஆணையர் சித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க வேலையை சரியா பார்த்திருக்காங்க. 1 கோடி ரூபாய் கரண்ட் பில் பாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1 கோடி ரூபாய் கரண்ட் பில் பாக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கடந்த 10 வருஷத்துல 100 கோடிக்கு மேல் உண்டியல் வருமானம், என் தாய் அன்னை மீனாட்சியின் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களிலிருந்து வந்த வருமானம், சிறப்பு தரிசனம் என்ற பெயரில் கொள்ளையடிக்கும் அந்த வகையில் வந்த வருமானங்கள், இதையெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தமிழக அரசு நடத்தும் அறநிலையத்துறையில் விளையாட்டுத்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சேகர் பாபு அவர்களே, நீங்கள் வசூல் பண்ணும் இந்த பணத்தில் இருந்து பாக்கி வைத்ததுக்கு இன்னொரு துறையிலிருந்து ஒருத்தர் பாக்கி இருக்கிறேன்னு கேட்கிறார். இதை விட இந்துக்களையும் இந்து மத நம்பிக்கையும் வழிபாட்டையும் அவமானப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ வேற ஒரு நிகழ்வு தேவையில்லை. அவங்க சொல்லி, அந்த கமிஷனர் சொல்லி 4 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க யாருக்கு மறுப்போ பதிலோ சொல்ல கிடையாது. இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கீங்க, வந்து நீங்க இது வரைக்கும் எதுவும் பேசல. மக்களே, நன்றாக சிந்தியுங்கள். கோடிக்கணக்கான நமது பணத்தை எடுத்து வைத்துக் கொண்டு நமது அன்னை, உலகை காக்கும் அன்னபூர்ணி தாய் மீனாட்சியின் பெயரில் பாக்கி வைப்பது சரியா? ஒண்ணு மட்டும் சொல்லுவாங்க எங்க ஊர்ல, சிவன் சொத்து குலநாசம்.